இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டியில் எண்ணெயும் கடுகும் போட்டுக்கிட்டுங்க. பூண்டு, மிளகு, ஜீரகம் தட்டி வச்சுருக்கோங்க. பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரசம் தான். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள், உப்புங்க தேவையான அளவு, புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள், மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் தான், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் கடாயில் எப்படி ஒலி அடிக்குதுன்னு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள், உருளைக்கிழங்குங்க, தேவையான உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் தாங்க. ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு மெத்தட் தான் இது. உங்களுக்கு நேரம் இல்லாதப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுப்பிலே செய்யுங்க. நல்லா மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். புகை மூஞ்சிலே அடிக்குதுங்க. அப்புறம் இன்றைக்கி நீங்கள் என்ன லஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மொறுன்னு இருக்குங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க இது. இந்த பாருங்க, அவ்வளோதான். இந்த பாருங்க, நல்லா கலரிங்காக இருக்குது.